இன்று மகா சிவராத்திரி, அப்படின்னா சிவனின் மகா இரவு என்று பொருள். இது பக்தி சார்ந்த திருவிழா என்றாலும் இதில் பல அறிவியல் காரணங்களும் உள்ளன. வாங்க இந்த வீடியோல இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். சிலர் மகா சிவராத்திரி அன்று விண்வெளி கதிர்கள் அதிகமாக இருக்கும்னு சொல்வாங்க. மகா சிவராத்திரி பொதுவா அமாவாசையில் அருகில் தான் வரும். சந்திரன் பூமிக்கு ஈர்ப்பு விசை செலுத்துகிறது. இதனால கடல் அலைகள் பாதிப்பது போல மனித உடலில் உள்ள நீர்ச்சத்து மற்றும் மனநிலையிலும் சிறிது தாக்கம் இருக்கலாம். அதனால மன அமைதி காக்க தியானம் செய்வது உதவியாக இருக்கும். இன்று விரதம் இருப்பதனால ஜீரண அமைப்பிற்கும் ஓய்வு கிடைக்கும். உடல்ல உள்ள பழைய செல்ல சுத்தம் செஞ்சு புதிய செல்கள் உருவாகும். மன தெளிவும் அதிகரிக்கும். மேலும் நாம் இரவு முழுவதும் விழித்திருந்து தியானம் செய்வதனால மன அழுத்த ஹார்மோனும் கம்மி பண்ணும். மெலட்டோனின் ஹார்மோன் சுரப்பையும் சீராக்கும். குரோத் ஹார்மோனும் இன்க்ரீஸ் பண்ணும். இன்சுலின் சென்சிட்டிவும் மேம்படுத்தும். மேலும் நாம் முதுக நேராக வைத்து நிமிர்ந்து உட்கார்ந்து தியானம் செய்வதால் நமது இரத்த ஓட்டமும் நன்றாக இருக்கும். நரம்பு மண்டலமும் சீராக வேலை செய்யும். மூளைக்கு செல்லும் ஆக்சிஜனும் அதிகரிக்கும். ஓம் என்னும் ஒளி அதிர்வு மூளையில் ஆல்பா வேவ்ஸை உருவாக்கி மன அழுத்தத்தை குறைக்க உதவி செய்கிறது. சவுண்ட் வைப்ரேஷன் இதய துடிப்பையும் சமநிலை கொண்டு வரும். ஒளி மருத்துவம் என்று சொல்லக்கூடிய சவுண்ட் தெரப்பி போலவே இது செயல்படும். விரதம் உடலை சுத்தம் செய்கிறது. சிவநாமம் மனதை சுத்தம் செய்கிறது. சிவலிங்கத்திற்கு தண்ணீர் பால் ஊற்றும் ஒரு ஆன்மீக சின்னம் மட்டும் அல்ல. அமைதியான தண்ணீரின் சத்தம் மனதை அமைதியாக்கும். ஹைட்ரோதெரப்பி போல ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்மி பண்ணும். கவன சக்தியும் அதிகரிக்கும். உடல் வெப்பத்தையும் குறைக்கும். நம்ம உடம்புல சர்க்காடியம் ரிதம்னு 24 மணி நேர உயிரியல் கடிகாரம் ஒண்ணு இருக்கு. அது தூக்கம், ஹார்மோன் சுரப்பு, உடல் வெப்பம், ஜீரணம் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தும். சாதாரணமான இரவு நேரங்களில மெலட்டோனின் ஹார்மோன் அதிகரிக்கும். தூக்கமும் நல்லா வரும். ஆனா சிவராத்திரி அன்று நம்ம செய்யற தியானம் மந்திரம் சொல்றதுனால மூளை அலர்ட் ஸ்டேட்ல இருக்கும். மெலட்டோனின் சுரப்பை சற்று தள்ளியே வச்சு நம்மளுடைய கவனத்தையும் விழிப்புணர்வையும் அதிகரிக்க செய்யும். மன அமைதியும் கிடைக்கும். இது கட்டுப்படுத்தப்பட்ட விழிப்புன்னு கூட சொல்லலாம். இரவு நேரங்களில் கோயில நம்ம கூட்டமா இருக்கிறதுனால ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிங் ஹார்மோனும் அதிகரிக்கும். தனிமை உணர்வும் குறையும். இது பக்தியுடன் பார்த்தால் வழிபாடு, அறிவியலுடன் பார்த்தா மனமும் உடலும் ரீசெட் ஆகும் நாளுன்னு சொல்லலாம் இந்த சிவராத்திரி. சிவராத்திரினா மனம் அப்டேட் ஆகும், உடல் அப்கிரேட் ஆகும், ஆன்மா ஆக்டிவேட் ஆகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் டாக்டர் அக்யூட். அன்பே சிவம்.